பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அகிலத்தாரை படைத்து அவர்களை நேர்வழிப்படுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக நபிமார்களை அனுப்பி அவர்களுக்கு வேதங்களை ஞானங்களை கற்றுக் கொடுத்து இந்த மக்களை நேர்வழிப்படுத்தக்கூடிய இறைவன் இந்த உலகத்திலே நல்லவர்களாக வாழக்கூடியவர்கள் நாளை மறுமையிலே சொர்க்கத்தை அடைவார்கள் என்பதையும், இந்த உலகத்தில் பாவம் செய்பவர்கள் நாளை மறுமையிலே நரகத்தை அடைவார்கள் என்பதையும் நமக்கு எடுத்து சொல்கிறான். இப்படியாக நமக்கு எடுத்து சொல்லி நன்மையின் பக்கம் ஆர்வமூட்டக்கூடியவனாகவும் தீமையை எச்சரிக்கை செய்யக்கூடியவனாகவும் அல்லாஹ்வுடைய கட்டளைகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி இந்த மனிதனுடைய பாவத்தில் இருந்து இவன் விடுபட வேண்டும் என்பதற்காக 3 வகையான எச்சரிக்கைகளை இஸ்லாம் சொல்கிறது. அதிலே ஒரு வகையான எச்சரிக்கை என்னவென்றால், இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன் பொய் பேசியோ பித்தலாட்டம் செய்தோ ஏமாத்தியோ மோசடி பண்ணியோ கொள்ளையடித்தோ மார்க்கத்துக்கு முரணான பல பாவமான காரியங்களை செய்தவனாக வாழ்ந்து திடீரென்று அவனுக்கு மரணம் சம்பவித்த பிறகு அவன் அந்த மன்னரை என்ற வாழ்க்கையை சந்திக்கும் பொழுது ஒரு கடுமையான வேதனையை சந்திப்பான் என்று சொல்லி, எனவே இந்த மன்னரை வேதனை வரக்கூடாது என்றால் அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு எச்சரிக்கையை இஸ்லாம் சொல்கிறது. இரண்டாவது எச்சரிக்கை என்னவென்றால், நாளை மறுமையிலே கேள்வி கணக்கு விசாரிக்கப்பட்ட நிலையில் வலது கையிலே ஏடுகள் வழங்கப்பட்டவர்கள் சொர்க்கத்திற்கும் இடது கையிலே ஏடுகள் வழங்கப்பட்டவர்கள் நரகத்திற்கும் அனுப்பப்படுவார்கள். அந்த வேதனை கடுமையான வேதனையாக இருக்கும். எனவே அதற்கு பயந்து கொள்ளுங்கள் என்பது இன்னொரு வகையான எச்சரிக்கை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த 2 எச்சரிக்கைக்கும் நடுவிலே வேறு ஒரு வகையான எச்சரிக்கையை வைத்திருக்கிறான். அது என்ன ஒரு எச்சரிக்கை என்றால், இந்த உலகத்தில் ஒருவன் பாவத்தை புரிகிற கட்டத்தில் நாளை இந்த பாவத்தினுடைய அடையாளமாக இவன் என்ன பாவத்தை செய்தானோ அந்த பாவத்தை ரகசியமாக செய்திருந்தாலும் அந்தரங்கமாக செய்திருந்தாலும் யாருக்கும் தெரியாமல் அதை ரொம்ப பாதுகாப்பாக பேணி செய்திருந்தாலும் அவன் பிற மக்களிடத்தில் பாவம் செய்யாதவனை போன்று தன்னை காட்டிக் கொண்டிருந்தாலும் ஒட்டுமொத்த உலகமும் இவனை பார்த்து இவன் இந்த பாவத்தை உலகத்தில் செய்திருக்கிறான் என்று அந்த பாவத்தை அடையாளம் காணக்கூடிய சில அடையாளங்களை அந்த மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ் ஏற்படுத்துவான். அதுதான் இந்த மஹ்ஷரில் மனிதனுடைய நிலை என்பது. மஹ்ஷர்ல மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும்? நல்லவர்களாக இருந்தால் அவர்கள் செய்த நல்ல காரியத்திற்கென்று சில அடையாளங்களை வைத்திருக்கிறான். பல பிரிவுகளாக பிரிந்திருப்பார்கள். பொதுவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வலது சாரார் இடது சாரார் என்று நல்லவர்களையும் கெட்டவர்களையும் பிரித்து வைத்துவிட்டு நல்லவர்களையும் சந்தோஷமாக முகம் அப்படியே பளிச்சென்று பிரகாசம் தரக்கூடியவர்களாக ஒதுக்கி வைத்துவிட்டு பாவிகளை வேதனைப்படுத்தக்கூடியவர்களாக இழிவுபட்டவர்களாக அங்கே தன்னுடைய முகம் தரையை நோக்கி கீழ்ப்படிந்தவர்களாக ஓரத்தில் நிற்க வைத்திருப்பான். அந்த சம்பவத்தை பற்றித்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆன்ல சூரத்து அபஸ என்ற அந்த சூராவுல 27வது வசனத்திலிருந்து 34வது ஆயத்து வரைக்கும் சொல்கிறான். யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹ், அந்த நாள் வந்தால், உலகம் அழிக்கப்பட்டு மீண்டும் ஒன்று கூட்டப்படுகிற நாள் வந்தால், அந்த நாளில் ஒவ்வொருவனும் தன்னுடைய சகோதரனை விட்டு விரண்டு ஓடுவான். உம்மிஹி, தன்னை பெற்றெடுத்த தாயை பார்த்து எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என்று விரண்டு ஓடுவான். அபிஹி, தன் தகப்பனை பார்த்து விரண்டோடுவான். சாஹிபத்திஹி, தன் மனைவியை பார்த்து ஓடுவான். பனிஹி, தன் பிள்ளைகளை பார்த்து ஓடுவான். ஏன் ஓடுவான் என்றால், லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌமைதின், அந்த நாளில் ஒவ்வொருவனுக்கும் ஷஅனு யுக்னி, அவனுக்கு செய்ய வேண்டிய காரியமே பெருசா இருக்கும். நமக்கே வெற்றியா தோல்வியான்னு தெரியல. இங்க வந்து நின்று நாம நிறைய நன்மையை சம்பாதிச்சு வச்சு என்ன பெத்தவன் வந்து நின்று, என்னுடைய மகனே கொஞ்சமாவது எனக்கு நன்மையை கொடுறா, எல்லாம் இடது பக்கமா கிடக்குது, நான் நரகத்துக்கு போயிருண்டா என்று கெஞ்சினால் அங்கே கொடுக்க முடியாது என்று சொல்ல முடியுமா? என்ன பண்றது? பார்த்தா தானே கொடுக்கணும்.
உலகமே வந்து திரண்டு நிக்கிதே, ஓடி ஒளியலாம் என்று ஓடுவான். இப்படிப்பட்ட சூழ்நிலை வருதுன்னா, ஒன்று தன்னுடைய அமல்களை தன் பிள்ளையோ பெற்றோரோ மனைவியோ குடும்பமோ பறித்துக் கொள்ளும் என்பதற்கு ஓடுகிறான் என்பது ஒரு அர்த்தம். இன்னொன்று அந்த நாளுடைய பயங்கரமான அடையாளங்கள் ஒரு அர்த்தம். என்ன அடையாளங்கள்? நல்லவர்களுக்கு என்று சில அடையாளங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். எப்படிப்பட்ட அடையாளம்னு சொன்னா, சில பேர், பெரும்பான்மையான பேர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியவர்கள் என்பதற்காக ஒரு பெரிய அடையாளத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலக மக்களையே நமக்கு வச்சிருப்பான். அது பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்திற்கு இருக்கிற ஒரு அடையாளம். அது என்ன அடையாளம்னா, அந்த பிரம்மாண்டமான கூட்டத்தினருடைய முகம் வெள்ளை வெளேர் என்று இருக்கும், கைகள் முழங்கை வரைக்கும் வெள்ளை வெளேர் என்று இருக்கும், கால் கரண்டை வரைக்கும் வெண்மையாக இருக்கும், தலை சற்று பிரகாசமாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். இவர்கள் ஒரு சாரார். இன்னொரு கூட்டம் பார்த்தா நல்லவர்களே. இன்னொரு அடையாளம் என்னன்னு சொன்னா, அவர்கள் சில பேர் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக்னு இன்னைக்கு ஹஜ் உம்ரா செய்பவர்கள் சொல்றத அங்க நின்று லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக்னு சொல்லிட்டு இருப்பாங்க சில நல்லவர்கள். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, எல்லாரையும் பார்த்தா கழுத்து உயரமா இருப்பாங்க, கொஞ்சம் மற்றவர்களை காட்டிலும் இவருடைய கழுத்து கொஞ்சம் நீண்டு கிடக்கும். நல்லவர்கள் தான், நம்ம இப்ப சொல்றதெல்லாம் நல்லவருடைய அடையாளம். இவங்க இப்படி சில பேர் இருப்பாங்களாம். அதத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜில்சால் என்ற சூரா இருக்குல்ல, சூரத்து ஸல்ஸலா, பூகம்பத்தை தெரிவிக்கிற அந்த சூறாவுல சொல்கிறான், யௌமஇதி யஸ்துர்நாசு அஷ்தாத்தன், அந்த நேரத்தில் அந்த நாளில் மனிதன் பல பிரிவுகளாக பிரிந்து விடுவார்கள். லியுரவ் ஆமாலஹும், தங்களுடைய அமல்களை தங்களுடைய செயல்களை அடையாளம் காட்டுவதற்காக பிரிந்து விடுவார்களாம். இப்படி எல்லாம் அடையாளம் காட்ட வைப்பான் அல்லாஹ். அப்ப இந்த மாதிரி 3 சாரர் இருக்கிறாங்கல்ல, யார் அந்த வெள்ளை வெளேர் என்று உள்ளவர்கள்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ற ஒரு ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல 367 ஹதீஸ்ல பார்க்கிறோம். ஒரு நாள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மன்னரைக்கு செல்கிறார்கள். சென்று சஹாபாக்களோடு சென்றிருக்கிற நேரத்திலே, நான் என்னுடைய சகோதரர்களை பார்க்க போகிறேன், மறுமையில என் சகோதரர்களை நான் சந்திப்பேன்னு சொல்றாங்க. உடனே சஹாபாக்கள், நஹ்னு இஹ்வத்துக யா ரசூலுல்லாஹ், நாங்க தானே உங்களுடைய சகோதரர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வ அன்தும் அஸ்ஹாபி, நீங்க எல்லாம் என்னுடைய தோழர்கள். அஸ்ஹாபி என்று வந்தால் நபி தோழர்கள் மட்டும்தான் குறிக்கும், நண்பர்கள் வேற சகோதரர்கள் வேற. அப்ப நீங்கள் அத்தனை பேருமே என்னால் அடையாளம் காணப்பட்ட, நான் பார்த்து என் கண் முன்னால் வாழ்ந்த நீங்கள் என் தோழர்கள். அப்ப நீங்க வந்து சகோதரர்கள் இல்ல, நீங்க எல்லாம் என்னுடைய தோழர்களா போயிட்டீங்க, நண்பர்களா இருக்கிறீங்க. என்னுடைய சகோதரர்கள் யார் தெரியுமா? என்னை பார்க்காமல் என்னை நம்பி இருப்பார்கள், அவர்களை நான் மறுமையில் காண்பேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சஹாபாக்கள், அது எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? உலகமே வந்து நிக்க போகுது, உங்க சமுதாயம் தான் என்பதை, உங்க சகோதரர்கள் என்பதை எப்படி அடையாளம் காண்பீர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு மனிதன் பல குதிரையை வைத்திருக்கிறான், அந்த பல குதிரைக்கு நடுவிலே தன்னுடைய ஒரு குதிரையை அனுப்புகிறான். அந்த குதிரை என்னது? பஞ்ச கல்யாணி குதிரையாக இருக்கிறது. பஞ்ச கல்யாணி குதிரைனா ஒரு கருப்பு குதிரைக்கு 4 கால்களும் என்னது? வெள்ளையா இருக்கும், முகம் வெள்ளையா இருக்கும். பஞ்சுனா 5, பாஞ்சு, இந்த 5 அம்சமே, 4 காலும் ஒரு முகமும் 5 அம்சமே கல்யாணியா இருக்கான், பிரகாசமா இருக்குதான். இப்படிப்பட்டவர் பல கருப்பு குதிரைகளில் பைன துகுமின் புகுமின், கண்ணங்கரேன் என்று இருக்கிற குதிரைகளுக்கு மத்தியில் தன்னுடைய குதிரையை அனுப்பிவிட்ட பிறகு, அலா யரிஃபு கைலஹு, தன் குதிரை எங்கே இருக்கிறது என்று அடையாளம் காண முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. பலா, ஈஸியா கண்டலாமே, எல்லாம் கருப்பு, இது மட்டும் வெள்ளனா பாத்துக்கலாம்ல அப்படின்னு சஹாபாக்கள் சொல்றாங்க. அது மாதிரி தான் என்னுடைய சகோதரர்களை நான் மறுமையில் காண்பேன். அவர்கள் எப்படி வருவார்கள் என்றால், குர்ரமு ஹஜ்ஜலின மினல் உது, தாங்கள் ஒழு செய்த காரணத்தினால், ஒவ்வொரு வக்து தொழுகைக்காகவும் அவர்கள் செய்கிற ஒழுவின் காரணத்தினால், அந்த ஒழுவுடைய தண்ணீர் பட்ட அந்த உடல், கைகளும் கால்களும் அந்த முகமும் பிரகாசம் தருவதன் மூலமாக இவர்கள் எல்லாம் என்னுடைய சகோதரர்கள் என்று நான் அடையாளம் காண்பேன் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்களே. அப்பேற்பட்ட ஒரு நல்ல பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும். நாம் அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கல, ஆனால் தூதர் சொன்ன மாதிரி ஒழு செய்து கொண்டிருக்கிறோம், தூதர் சொன்ன மாதிரி தொழுகைக்கு இதை செய்கிறோம், அதன் அடிப்படையில் தொழுகையை நிறைவேற்றுகிறோம். இப்படிப்பட்ட அந்த ஒழுவின் மூலமாக நாம் நல்லவர்களுடைய சாரர்ல போய் சேரணும். இது ஒரு வகைங்க. இன்னொரு செய்தி என்னன்னா, சில பேர் நின்னு அங்க லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் சொல்லுவாங்க. இவங்க யாருன்னு கேட்டா,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதர் ஒட்டகத்துல பிரயாணம் பண்ணி உம்ரா செய்யறதுக்கு போறாரு. அவர் போயிட்டு இருக்கும்போது என்ன ஆயிருதுன்னா, அவர் உம்ரா செய்யற இஹ்ராம் கட்டி அந்த நேரத்துல இறங்கி ஒரு இடத்துக்கு போறாரு. போயிட்டு இருக்கும்போது தபக்குன்னு கீழே விழுந்துறாரு. விழுந்த உடனே அவர் இறந்துறாரு. இறந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலா துகம்மிருஹு, பொதுவா இறந்தவங்களுக்கு முக்காடெல்லாம் போடுவாங்கல்ல, தலையெல்லாம் மூடுறது, அதெல்லாம் இவருக்கு பண்ணிடாதீங்க. எந்த இஹ்ராமுடைய ஆடையில இறந்தாரோ அப்படியே அவரை அடக்கம் செய்து விடுங்கள். இன்னஹு யதி யௌமல் கியாமத்தி யுலப்பி அப்படின்னு ஹதீஸ் வருகிறது. சுனன் திர்மிதி என்ற ஹதீஸ் நூல்ல 887வது 74வது ஹதீஸ்ல பார்க்கிறோம். 874வது ஹதீஸ்ல வருகிறது, நாளை மறுமை நாள் வந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவரை தல்பியா சொல்ற மாதிரியே எழுப்பி விடுவான். யார் இஹ்ராம் கட்டி நிலையில் மரணிக்கிறாரோ, யாருடைய மரணம் இஹ்ராம் கட்டி நிலையில் சம்பவிக்கிறதோ, அவர்கள் மறுமை நாளில் எழுப்பப்படும் பொழுது லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் ஒரு சத்தம் வரும். ஒரு கூட்டம் நிப்பாங்க. அவங்கள பார்த்தோன்னா இவங்கெல்லாம் அங்க அப்படி மௌத்தா போயிருக்கிறவங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். காபத்துல்லா நெரிசல் தாங்க முடியாம மௌத்தா போனாங்களே, இவங்க எல்லாருமே இவங்க இப்படி மௌத்தா போயிருக்கிறாங்க. ஜம்ரத்துல் அக்கபாங்கிற இடத்துல கல்லறிகிற நேரத்துல இவங்க ஒரு எதர்ச்சியாக கல்லடிபட்டு இறக்குறாங்கல்ல, இவங்களை அப்படி பாத்துக்கலாம். அதுக்குன்னு இவங்களே ஓடி போய் முந்தி அடிச்சுட்டு வேணும்னு இந்த ஹஜர் லப்சத்தை முத்தம் கொடுக்குறேன்னு சண்டை பிடிச்சு போறாங்களே, அவங்களுக்கு அல்லாஹ் தான் காப்பாத்தணும். அது அந்த நியத்து என்னங்கிறது அல்லாஹ் தான் பாப்பா. அவங்கள டிக்ளேர் பண்ணி சொல்ல இயலாது. ஆனால் எதர்ச்சியாக இறக்கக்கூடிய யாருக்குமே அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை வைக்கிறான். அல்லாஹ் நாடுனா நமக்கு வைக்கணும். இது ஒரு நிலை. அதே மாதிரி சில பேர் கழுத்து உயர இருப்பாங்கல்ல, இவங்க யாருன்னு கேட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல் முஅத்தினீன, யார் ஒவ்வொரு தொழுகைக்காக மக்களை அழைக்கக்கூடிய பாங்கை சொல்கிறார்களோ, அந்த தொழுகையின் அழைப்பை செய்கிறார்களோ, அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், அவர்கள் மறுமையிலே எழுப்பப்படும் பொழுது காண அத்துவலன் நாசி ஆனாக்கன், கழுத்து உயரம் ஆனவர்களாக, உயரமான கழுத்து கொண்டவர்களாக மறுமையில் எழுப்பப்படுவார்கள் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற செய்தி முஸ்னத் அஹமதுங்கிற ஹதீஸ் நூல்ல 16294 ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்ப இவங்க எல்லாம் எப்படி எழுப்புறாங்க? நீளமான கழுத்து. இவங்க அத்தனை பேருமே உலகத்துல பாங்கு சொன்னவங்க, அல்லாஹ் அக்பர் என்று அந்த தக்பீர் முழங்கியவர்கள், அப்படி முழங்கி தொழுகைக்காக அழைத்தவர்கள், பள்ளியில் நேரத்திற்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு முந்தி சென்று அதை பராமரித்துக் கொண்டவர்கள், அதற்காக மக்களுடைய அழைப்பை எதிர்பார்த்து கொண்டு பிறர் வருவதற்காக வேண்டி வருகைக்காக வேண்டி தயாராக இருந்தவர்கள் என்று அடையாளம் காண்கிற ஒரு நல்ல பணியை செய்தவர்கள். அந்த மாதிரி அடையாளத்தை அல்லாஹ் நல்லவர்களுக்கு கொடுப்பான். அல்லாஹ் நான் நமக்கு கொடுக்க. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் இஸ்லாமிய அழைப்பு பணி. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் ஏராளமான பணிகளில் மிக முக்கியமான பணி பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதாகும். இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா, பெண்ணடிமைத்தனத்தை ஆதரிக்கிறதா, பலதார மனத்தை ஆதரிப்பது ஏன் என்பன போன்ற எண்ணற்ற சந்தேகங்களுக்கு விடையாக இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் எனும் நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சிகள், இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பற்றிய தவறான எண்ணங்களை களையும் இந்நிகழ்ச்சி தமிழகமெங்கும் நூற்றுக்கணக்கில் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிகழ்ச்சி பிற மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் நடந்து வருகின்றன. இது போன்ற நிகழ்ச்சியின் மூலம் ஏராளமானோர் இஸ்லாத்தை தழுவி வருகின்றனர். இது மட்டுமல்லாது இஸ்லாத்தை அறிந்து கொள்ள விரும்பும் பிற மத மக்கள் ஒரு அஞ்சல் அட்டை அனுப்பினால் போதும், திருக்குரான் மொழிபெயர்ப்புகள், இஸ்லாமிய நூல்கள் மற்றும் பல ஆடியோ வீடியோ சிடிக்கள் என இலவசமாக அனுப்பி வைக்கப்படுகின்றன. மனிதனுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே என்பதை நிரூபித்திட பிற மத அறிஞர்களுடன் பல்வேறு விவாதங்கள், புதியதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக சேலத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள், இஸ்லாத்தை தழுவியதை அதிகாரப்பூர்வமாக்கும் அபிடவிட், கெசட்டில் பெயர் மாற்றம், கத்னா செய்தல் மற்றும் பயிற்சிக்கு தேவையான திருக்குரான் மொழிபெயர்ப்புகளுடன் கூடிய பாட நூல்கள், உணவு, உடை, தங்கும் இடம், மருத்துவம் என இன்னும் பல அத்தியாவசிய பொருட்களை இப்பயிற்சி மையத்தில் வழங்குவதுடன் பயிற்சி மையத்திற்கு வருவதற்கும் பயிற்சி முடிந்து செல்வதற்கும் போக்குவரத்து செலவுகள், இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகின்றன. எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ, செக்காகவோ, மணி ஆர்டராகவோ அனுப்பலாம்.
டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத், வங்கி கணக்கு எண் 7882748827, இந்தியன் வங்கி, மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத், மாநில தலைமையகம் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044215215226. அதனால தாங்க சஹாபாக்கள் யார் பாங்கு சொல்லணுங்கிறதுல குழுக்கள் போட்டாங்க. எது குழுக்கள் போட்டாங்க? யாருக்கு எந்த ஏக்கரா நிலம் வேணும்னு குழுக்கள் போட்டாங்களா? யாருக்கு எந்த சைட் வேணும்னு குழுக்கள் போட்டாங்களா? யாருக்கு எந்த பிளாட் நம்பர் வேணும்னு குழுக்கள் போட்டாங்களா? இவன் போறான்ல, ஏலம் விடுறான்ல, எந்த வண்டிக்கு எந்த நம்பர் வைக்கலாம்னு ஃபேன்சி நம்பருக்கு அது குழுக்கள் போட்டாங்களா? அதுக்கெல்லாம் போடல. எதுக்கு போடுறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய அந்த மார்க்கத்தை இவர்கள் வணங்க வேண்டும் என்பதற்காக, அந்த மார்க்கத்தினுடைய இபாதத்தாக இருக்கிற இந்த அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய நன்றி கடனாக இருக்கிற அந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கான ஒரு அழைப்பு. ஒவ்வொருவனையும் கூப்பிட்டு தன்னால் அழைப்பு வைக்கிற இந்த அழைப்பை நான் சொல்ல வேண்டும் என்று போட்டி போட்டுக்கொண்டு சஹாபாக்கள் வந்தார்கள். என்ன காரணம்? நாளை மறுமையில் இப்படி கழுத்து உயரமானவர்களாக எழுப்பப்படுவோம். ஒரு கண்ணியமா தெரியாது, அல்லாஹ் அப்படி வச்சிருப்பான். அந்த ஒரு அமைப்பை பார்க்கும்போது ஒரு கண்ணியமான முறையில் வைப்பான். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு அல்லாஹ் நம்மளை மாத்தணும். இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் நல்லவர்கள். பாவிகள் எப்படி எழுப்படுவாங்கன்னா, எல்லாருமே ஒவ்வொரு வகையான அடையாளத்தில் இருப்பாங்க. ஒவ்வொரு அடையாளத்தை பார்த்தா இப்படி எல்லாம் அடையாளமா என்று பதறி போகிற அளவிற்கு ஏராளமான அடையாளத்தில் இருப்பாங்க. சில பேர் நான் சொல்றது அங்க எப்படி இருக்கும்? இங்க சில பேர்னா 100, சில பேர்னா 10 பேர் பிரிச்சுட்டு போயிடலாம். கோடான கோடிகள் சில பேர் எவ்வளவு இருப்பாங்க? எத்தனையோ ஆயிரம் இருக்கலாம், எத்தனையோ லட்சம் இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களில் சில பேர் தலைகீழாக நடப்பார்கள். சில பேர் அப்படி தலையில நடக்கும்போதே கண்டுபிடிச்சிடலாம். தலையில நடந்து போறான்டா, இவன் மூஞ்சிய தலையில வச்சு நடந்து போறான், எப்படி நடக்கிறான், இவன் இப்படிப்பட்டவன் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, ஒரு பெரிய கூட்டம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி உளருவாங்க. பைத்தியம் பிடிச்ச இந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரி இருக்கிறவங்க மொத்தமா ஒரு கிரவுண்ட்ல சேர்ந்து அப்படி இருக்கும், அது மாதிரி உளருவாங்க. அப்படி ஒரு கூட்டத்தை பார்க்கலாம். அல்லாஹ் காப்பாத்தணும். இந்த எந்த நிலையில் நம்மளை வச்சிடக்கூடாது, பாதுகாவல் தேடணும். சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, கண் தெரியாத குருடர்களாக திணறி கொண்டிருப்பார்கள். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, உடம்பு வரைக்கும் சதை இருக்கும், மூஞ்சிக்கு மட்டும் என்னன்னா எலும்பு கூடு மண்டை மாதிரி இருக்கும், முகத்துல கொஞ்சம் கூட என்ன இருக்காது, சதை இருக்காது. சில பேர் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, அப்படியே ஒவ்வொருத்தனும் குனிஞ்ச மாதிரி இருப்பான். ஒவ்வொருத்தனுடைய கையிலும் ஒரு கொடி கம்பம் இருக்கும். என்ன கொடி? எமிரேட்ஸ் கொடியா? அந்த கொடி இல்ல. என்ன கொடி? அவன் ஒரு அடையாள கொடி இருக்கும். அது எங்க கையில சொருகப்படாது, ஒரு மண்ணில் சொருகப்பட்டு நிக்க மாட்டான். அவனுடைய பித்தட்டில் எந்த துவாரத்தின் வழியாக மலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறானோ அந்த இடத்தில் சொருகி அதை பிடித்துக் கொண்டு வருவான். ஒவ்வொருத்தரும் செஞ்ச பாவத்துக்கு அளவுக்கு தக்கன அந்த கொடியினுடைய கம்பம் நீளமா இருக்கும். அப்படி பிடிச்சுக்கிட்டு இப்படி வருவான் பின்னாடி. இப்படி பிடித்துக் கொண்டு ஒரு கூட்டம் இருக்கும். கொடி பிடிக்கிற கூட்டத்தை பார்த்தா, அங்க மறுமையில பாவிகளாக எழுப்பப்பட்டவர்கள் பிடிக்கிற கொடியை பார்த்தாலே இவங்க எல்லாம் இந்த வகைராக்கள்னு கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி இன்னும் சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அப்படியே உடம்புல அந்த மலைப்பாம்பு சுத்தி கீழே இருந்து கழுத்து வரைக்கும் சுத்தி இருக்கும், மூஞ்சிய பார்த்து கொத்தி கொண்டே இருக்கும். சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அவன் ஒருத்த மண்டையில ஒரு ஆடு இருக்கும், சில பேர்த்தினுடைய மண்டையில மாடு இருக்கும். சில பேர் ஒட்டகத்தை பிடிச்சு நிப்பான். எப்படி பிடிப்பான்? அல்லாஹ் அப்படி ஆற்றல கொடுப்பான். இன்னைக்கு அழகா தூக்குறோம்ல, நமக்கு தாக்கத்து உள்ள வீட்டு தூக்குறோம்ல, இந்த தாக்கத்து கொடுத்த இறைவன் அங்கே அந்த ஒட்டகத்தை தூக்க வைப்பான். இந்த ஒட்டகம் என்ன செய்யும்னா, முன்னாடி இருக்கிற கால் மூலமா ஓங்கி மிதிக்கும். மிதிச்சிட்டு கொஞ்சம் முன்னாடி போயிரும். பின்னாடி இருக்கிற கை இருக்குல்ல, ஒட்டகத்துக்கு பின்னாடி இருக்கிறது கை, முன்னாடி இருக்கிறது பேர் கால். புரிஞ்சுங்களா? அப்போ முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கால் மூலமாக மிதித்து விட்டு போயிரும். பின்னாடி இருக்கு பாருங்க கையை, அதுல மீண்டும் மிதிக்கும். இப்படியாக ஒரு சம்பவம் நடக்கும். ஆடு மிதிக்கும், அந்த மாடு மிதிக்கும், பாம்பு கொத்தி கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு காட்சி. சில பேர் அப்படி இருப்பாங்க. சில பேர் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டா, அப்படி அந்த மறுமை நாள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மறுமை நாள் வந்து விட்டால் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பாவத்திற்கு தகுந்தவாறு வேர்வை துளி கீழே கொட்டி கொட்டி ஆறு மாதிரி போய் கிடக்கும். ஏன் வேர்வை துளி வருது? எதுனு ஷம்சு யௌமல் கியாமத்தி நிஸ்ஃப மைலின். அந்த மறுமை நாள் வந்து விட்டால் மிஸ்ல மைலின், மறுமை நாள் வந்து விட்டால் அந்த சூரியன் என்பது அந்த ஒரு மைல் தூரத்திற்கு பக்கமாக வந்து நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஒரு மைல் தூரம்ங்கிற அந்த அறிவிப்பாளர் விளக்குறாரு, மைல் என்ற வார்த்தைக்கு ஒரு மைல் தூரம்ங்கிற கணக்கா, அல்லது இந்த சுருமா தேய்க்கிறதுக்கு ஒரு குச்சி இருக்கும்ல, இத்தினுண்டு
இதுக்கும் மைல்னு சொல்லுவாங்களாம். அப்ப இந்த அளவு கணக்கா என்பது சந்தேகமா இருக்குது. ஆனால் 2ல 1 அல்லாஹ் காப்பாத்தணும். இதுன்னா தாங்க முடியாது. 1 மைலே தாங்க முடியுமா? நமக்கு எவ்வளவு தூரமா இருக்கு, இது தாங்க முடியல. வெளியே போய் நின்னா தெரியுது. உள்ள நம்ம குழுகுன்னு இருக்கிறோம். வெளியே போய் நின்னா ஒரு நிமிஷத்துல நம்மகிட்ட 1/2 டம்ளர் வேர்வை கொட்டிடுது. ஒரு நிமிஷத்துல அப்படி போயிட்டு வந்ததுல 1/2 டம்ளர் வேர்வை வருதுன்னா அப்போ சூரியன் எவ்வளவு தூரத்துல இருக்குது, எத்தனை லட்சம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்குது, இது எவ்வளவு பக்கத்துல வரும்? அப்ப 1 மைல் தூரத்துக்கு வரும். வரும் பொழுது சில பேருடைய பாவத்திற்கு தகுந்தவார் அந்த கரண்டை வரைக்கும் இருக்கும். அப்படின்னா அது மேட்டோரத்தில் இருக்கான்னு அர்த்தம். சில பேருடைய பாவத்துக்கு தகுந்தவாறு அவனுடைய அலா ருக்குபத்தைகி 2 முட்டிக்கால் வரைக்கும் இருக்கும். சில பேருக்கு அலா ஜன்பைகி இடுப்பு வரைக்கும் இருக்கும். சில பேருக்கு அவனுடைய தோல் வரைக்கும் இருக்கும். சில பேர் அலா ஹாதிகி வஹாதிங்க ரசூலுல்லாஹ் இப்படி இப்படி இருப்பான், மூழ்கிட்டு இருப்பானா, மூச்சு திணறிட்டு இருப்பானா, அங்க இப்படி இப்படி இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படிப்பட்ட கட்டத்தில் ஒரு சில பேருடைய தலையை மட்டும் பிடிச்சிட்டு இழுத்துட்டு வருவாங்க. கழுத்து வரைக்கும் தண்ணியில கிடக்கும். தலையை பிடிச்சுக்கிட்டு இழுத்துக்கிட்டு வருகிற ஒரு கூட்டம் இருக்கும். அது ஒரு பெரிய கூட்டம். தலையை பிடிச்சுக்கிட்டு இழுத்து வருகிற கூட்டம் மட்டும் தனியா இருக்கும். இவங்க யார்? இது ஒரு சம்பவமா? அதே மாதிரி சில பேர் என்ன செய்வாங்கன்னா, அங்க வரும்போது ஒண்ணு இந்த பக்கம் சாஞ்ச மாதிரி வருவாங்க, அல்லது சில பேர் இந்த பக்கம் சாஞ்ச மாதிரி வருவாங்க. ஏதோ ஒரு பக்கம் சாஞ்சு வருவார்கள். எப்படி ஒருத்தன் கூண் விழுந்தா குமிஞ்சு வரானோ அது மாதிரி இவன் இந்த பக்கம் சாஞ்சோ அல்லது இந்த பக்கம் சாஞ்சோ வருவார்கள். இப்படிப்பட்ட சில பேர் என்ன செய்வார்கள்னா, அந்த கௌசருங்கிற தடாகத்துக்கு தண்ணி குடிக்க போன நல்லவர்கள் இருப்பார்கள். சில நல்லவர்களும் போவார்கள். அந்த கௌசர் தடாகத்துக்கு கிட்ட போனோம்னு மலக்குமார்கள் விரட்டி விடுவாங்க. அப்படிப்பட்ட விரட்டப்பட்டு ஓடக்கூடிய சில பேர் இருப்பார்கள். இவ்வளவு அவலங்களும் அந்த மறுமையில் நடக்கும். அப்ப யார் இவங்கெல்லாம் அப்படின்னு கேட்டா ஒன்னொன்னா பாப்போமே. இப்ப காஃபியர்களா இருக்கிறாங்கல்ல, யார் படைத்த இறைவன் இல்லை என்ற குதர்க்கமாக வாதம் பேசுகிறார்களோ, உலகத்தில் எதை கண்டாலும் அழகான ஒரு பழமொழி சொல்லி வைத்திருக்கிறார்கள். காரணம் இல்லாமல் காரியம் இல்லைன்னு சொல்லுவார்கள் இல்லையா? ஏதாவது ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அதை உருவாக்கணும் ஒருத்தன் இருக்கிறான். அப்ப எதை பார்த்தாலும் அதை படைத்தவன் ஒருத்தன் இருக்கிறான் என்று நம்புகிற நீ இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது, வானம் பூமியை பார்க்கும் பொழுது இதை உண்டாக்கியவன் மட்டும் இல்லை என்று சொல்வது எப்படி வந்தது உனக்கு? அப்ப உலகமெல்லாம் ஏற்றுக்கொள்கிற இயற்கையான அந்த இயல்பான ஓரிரை கொள்கை வாதத்தை நேர்முரணாக பாட்டி பேசுகிறாயே, உனக்கெல்லாம் கால் நடக்க வேண்டிய அவசியமே இல்லை. முகத்துல அப்படி நடக்க வைக்கிறான் அல்லாஹ். காஃபிர்களை தான் அப்படி நடக்க வைப்பானா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற ஹதீஸ் சஹீஹுல் புகாரில 4760வது ஹதீஸ்ல பார்க்கிறோம். காஃபிர்கள் அந்த நாளிலே, மறுமை நாளிலே முகத்தின் மூலமாக நடந்து வருவார்கள். ஒரு நபி தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, கைஃப யஸ்ததி, எப்படி முடியும் அவரால? கால்ல நடக்கலாம், எப்படி அவரால முகத்தில் நடக்க முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கள் அழகா கேட்கிறாங்க, கால்ல நடக்கிறதுல கால்ல நடக்க வச்சது யாரு? அல்லாஹ். அந்த அல்லாஹ் தான் முகத்தில் நடக்க வைப்பான். அப்படிப்பட்ட ஒரு காட்சி நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவர்கள்லாம் காஃபிர்கள், இறைவனை நம்ப மறுத்தவர்கள். இன்னொரு பக்கம் பைத்தியக்கார கூட்டம் இருக்குல்ல, இவங்க யாருன்னு கேட்டா அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். யார் வட்டி வாங்கி சாப்பிட்டு கொண்டு அந்த வட்டி வாங்கி சாப்பிட்டவர்கள் அவர்கள் சொன்னார்களாம், இன்னமல் பைஉ மிஸ்லு ரிபா, வட்டியும் வியாபாரம் ஒன்றுதான். பாவத்தை செய்துவிட்டு ஒரு காசை கொடுத்து காலத்தை கணக்கு போட்டு சம்பாதிக்கிறானே, 1000 ரூபாய் கொடுத்தால் இதை ஒரு வாரத்தில் கொடுத்தால் 1100 ரூபாய், ஒரு மாதத்தில் கொடுத்தால் 1300 ரூபாய், ஒரு வருடத்தில் கொடுத்தால் 2500 ரூபாய் என்று பேசுகிறானே, காலத்திற்கு சொந்தம் கொண்டாடக்கூடிய இந்த வட்டி வாங்குற பேர்வழிகள் அதையும் வியாபாரத்தையும் ஒன்னாக்கி சொல்கிறார்களே, அது ஒன்னா? வியாபாரம் வட்டியும் ஒன்னா? இப்படித்தான் பல மூடர்கள் பேசுகிறார்கள். திருமணத்தையும் விபச்சாரம் ஒண்ணுங்கிறான். எப்படி பேசுறான்? திருமணமும் விபச்சாரம் ஒண்ணுங்கிறானே, அந்த வகையராக்கள் தான் இவங்கெல்லாம். ஏண்டா திருமணம் விபச்சாரம் ஒண்ணு? அதுல மகர் கொடுக்கறோம், இதுலயும் விபச்சாரம் செஞ்சு காசு கொடுக்கறோங்கிறான். இது ஒன்னா? ஒரு பெண்ணோடு வாழ்கிற நீ கஷ்ட நஷ்டத்தை சந்திச்சு, லாப நஷ்டத்தை சந்திச்சு, இன்ப துன்பத்தை சந்திச்சு ஒரு அருட்கொடையான வாழ்க்கையை நிரந்தரமா வாழ்றீங்களே, அதுவும் ஒரு அற்பமான ஒரு சுகத்திற்காக வேண்டி காசை தூக்கி எறிந்து விட்டு போறியே, இது ஒன்னா? இது எப்படி ஒண்ணு இல்லையோ அதே மாதிரி அது ஒண்ணு இல்லை. ஒரு பொருளை வாங்குகிறேன், அந்த பொருளுக்கு ஒரு விலையை வைக்கிறேன், அந்த விலை லாபம் எவ்வளவு வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த லாபத்தை வைத்து பொய் சொல்லாமல் ஏமாத்தாமல் தரமான பொருளை விற்கிறேன். லாபம் பல வகையில வரும். பேரம் பேசி கொஞ்சம் குறைச்சிட்டும் போயிருவான், ஏமாந்து கொஞ்சம் கூட கொடுத்தாலும் வாங்கிட்டும் போயிருவான், அல்லது அதே விலைக்கு கடைசி வரைக்கும் விடாப்படியே நின்னு போவான். எப்படி வேணாலும் நடக்கும். வாங்கின பொருள் கெட்டும் போயிரும், வாங்கின பொருள் நஷ்டமா போயிரும், வாங்கின திருடிட்டும் போயிருவான், எது வேணாலும் நடக்கும். எல்லாத்தையும் சந்தித்து பொருளுக்கு விலை வைக்கிற வியாபாரமும்
ஒரு காசை கொடுத்துட்டு காலத்தை சொந்தம் கொண்டாடுற வட்டியும் ஒன்னா? அது வேற இது வேற. வட்டி என்பது காலத்தை கணக்கிடுவது, வியாபாரம் என்பது இவன் சம்பாதித்த பொருளை கணக்கிடுவது. காலத்துக்கு சொந்தமாக்குறதும் பொருளை சொந்தமாக்குறது வித்தியாசம் இருக்குது. இவ ரெண்டையும் ஒன்னாக்குனா பாத்தீங்களா? அட தெளிவான புத்தி உள்ளவன் நீ, இந்த ரெண்டையும் ஒன்னாக்குற உனக்கு எதுடா புத்தி? லூசா போ. மறுமையில எழுப்பப்படும் பொழுது கமாயத்த ஹப்பத்து ஷைத்தான் மினல் மஸ், சைத்தானால் தீண்டப்பட்ட, சைத்தான் போய் தீண்ட மாட்டான், அல்லாஹ் அப்படி ஏற்படுத்துறான். நாசமா போடா, கேடு கட்டு வளர வேண்டும்ங்கிறதுக்காக வேண்டி அந்த மறுமையில எழுப்பப்படுவான். புத்தி உள்ளவன், அன்றைக்கு கிறுக்குத்தனமாக சிந்தித்தவன், உனக்கு புத்தி தேவையில்லை, நீ கிறுக்குத்தனமாக எழுப்பப்பட வேண்டும் என்பதற்காக அப்படிப்பட்ட காட்சி ஏற்படுத்தணும். இவங்களா யாரு? வட்டி வாங்கி அதை நியாயப்படுத்திய கேடு கட்டவர்கள். இவர்கள் ஒரு சாரார். அதை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் பக்ராவுல 275வது வசனத்துல சொல்கிறான். இன்னொரு சாரார் யாரு? குருடர்களா இருப்பவர்கள், குருட்டு பயலாகவே எழுப்பப்படுவார்கள். ஆனால் உலகத்திலே கண்டானம் செஞ்சு கூட எழுப்பட மாட்டாங்க. கண்டானங்கிறது வந்து சில பேர் சொல்றது, யார் தெரியுமா மறுமையில் கூடர்களா எழுப்படுவார்கள், யார் கண்டானம் செய்தா அவங்க. என்னப்பா ஆதாரம்? எப்படி இறந்தீங்களோ அப்படித்தான் எழுப்படுவீங்க வருது ஹதீஸ்ல. அவன் வருது, எப்படி இறந்தமோ இறக்கும் போது கண் இருந்துச்சு, இறந்த பிறகு எடுத்தாங்க கண்ணை. அப்ப இறந்த பிறகு கண்ணை எடுத்தது கூடும்னா அப்படிப்பட்டவன் குருடனா எழுப்பப்படுவான்னா, இறந்த பிறகு ஒரு 4 மாசம் கழிச்சு நம்ம எலும்பு தோலும் ஆயிரம், எலும்பு தோல் இல்லாம எலும்பு மட்டும் ஆயிரம், எல்லாம் துண்டு துண்டா போயிருது. அப்ப எலும்பு கூட எழுப்படுவோமா? இறக்கும் போது எப்படி இருந்தோம்? கண்ணு இருந்துச்சுல, அப்ப குருடன் கிடையாது. அப்படித்தான் விளங்கிக்கணும். அப்ப யார் குருடனா எழுப்படுவாங்க? யார் இறைவசனத்தை நம்ப மறுத்தார்களோ அவர்கள் எழுப்பப்பட்டனும் குருடர்களா இருப்பார்கள். குருடர்களாக எல்லாரும் அங்கங்க சத்தத்தை கேட்கறத பார்த்துட்டு கேட்பார்கள், யார் ரப்பி, எங்களுடைய இறைவா, லிமா ஹஷர்த்னி ஆமா வக்கது குன்து பசீரா, எங்களை எதுக்கு குருடனா எழுப்பினாய்? எல்லாரும் எழுப்பியிருக்கீல்ல, நாங்க ஏன் குருடனா எழுப்பப்பட்டோம்? ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் மூப்பற்ற மாத இதழ் PJ MI சுலைமான் ஷம்சுல்லுஹா இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள் இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஈகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்புவீங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி, தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் எம்போ டிடிகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அடடா, உலகத்துல பார்வையுள்ளவனா இருந்தனேப்பா. அப்ப எல்லாருமே குருடனா எழுப்பப்பட்டானா? எல்லாரும் பார்வையுள்ளவனா இருந்தான், கரெக்டா எழுப்பப்பட்டிருக்கிறான். எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த வஞ்சகம் கேட்கும் பொழுது, நீ இந்த உலகத்தில் என்னுடைய வசனங்களை மறந்தாய், நான் உன்னை மறந்து விட்டேன். என்னதுல நீ பாக்குற? அப்படின்னா உனக்கு யோகியதை கிடையாது, போ, நீ குருடனா இரு. குருடர்களாக இருக்கக்கூடியவர்கள் இறை வசனத்தை கேட்க மறுத்தவர்கள், இறை வசனங்களை கண்டும் காணாமல் விட்டவர்கள், புறமுது காட்டி ஓடியவர்கள், கவனக்குறைவோடு வாழ்ந்தவர்கள். எந்த கண்ணால் இந்த இறை வசனங்களை பார்ப்பதற்கு நீ முன்வடவில்லையோ அந்த கண் உனக்கு தேவையில்லை, அந்த பார்வை உனக்கு அவசியம் இல்லை சொல்லி அல்லாஹ் மறுமையில குருட்டு கூட்டமாக ஒரு கூட்டத்தை எழுப்புவான். இது ஒன்னா. இதை பற்றி 20வது அத்தியாயத்தில் சூரத்து தாஹா என்ற அத்தியாயத்தில் 125வது ஆயத்திலே குறிப்பிடுகிறான். அதே மாதிரி பாருங்க, யார் எலும்பு மண்டை மட்டும் எலும்பு கூட இருக்கும்ல, இவங்க யாருன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யஸாலு ரஜுலு யஸலுன் நாஸ், ஒரு மனிதன் மக்கள்கிட்ட யாசகம் கேட்டுக்கொண்டே இருக்கிறான், எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கி கொண்டே இருக்கிறான். வேணாங்க, போதுங்க, இல்ல கிடைச்ச வரைக்கும் லாபம் இல்லைங்க, இதை வச்சுக்கோங்க கொடுத்துறது. அன்னைக்கெல்லாம் கொடுத்திய நம்மளை பார்த்து, இன்னைக்கு கொடுக்காம விட்டுட்டிய, கண்டுக்காம போறிய அப்படின்ட்டு அப்படி சொல்லி எதையாவது வாங்கிக்கிறது. ஏதாவது கிடைக்குமா? ஒரு காரியம் செய்வானே, ஆனால் அதுல என்ன வெகுமதி கிடைக்கும் என்பதை எதிர்பார்த்து செய்யறான் பத்தியில. ஒரு கெட்ட பழக்கம் அது உண்டாயிடுச்சுன்னா நமக்கு இதை பார்த்து செய்யக்கூடாதா அப்படின்னு மண்டையை சொரிஞ்சு வாங்கிக்குவான். அப்போ ஒரு ஹோட்டல்ல வேலை செய்யணும் கூட அதை நம்ம கெட்ட பழக்கம் பழக்கி விட்டதுனால அதை எதிர்பார்த்து நிக்கிறானா இல்லையா? நல்ல வேலையெல்லாம் செய்வான், செஞ்சதுக்கு தான் சம்பளம் வாங்குறான்ல, அது கரெக்டா எல்லாம் செஞ்சு கொடுத்ததுக்காண்டி கடைசியில பில்லுன்னா என்னது 5 ரூபாய் சேர்த்து வைக்கணும். அப்ப அது எதிர்பார்க்கிறான்ல. இந்த யாசகம் கேட்டு கேட்டு போனவர்கள் மறுமையில் எழுப்பப்படுவார்கள். லைஸ ஃபீ வஜ்ஹிஹி முஸஅத்துல் அஹ்மின், முகத்துல கொஞ்சம் கூட தசை இருக்காது, சதை இருக்காது, கொஞ்சம் கூட சதை இல்லாமல் முகம் மட்டும் எலும்பு கூடு மண்டை மாதிரி எழுப்படுவார்கள். பார்ப்பார்கள், இந்த கூட்டத்தை பார்த்த உடனே இவங்க எல்லாம் பிச்சை எடுத்தவங்க,
போதும் என்ற மனம் இல்லாதவர்கள், கிடைக்க வாங்கி தின்றவர்கள், யாசம் கேட்டு திரிந்தவர்கள் என்று அடையாளம் காண்கிற ஒரு அடையாள கூட்டம் அங்கே வந்து நிற்கும். இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற செய்தி சஹீஹுல் புகாரில 1475 பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த கொடியை குத்திட்டு வருவாங்கல்ல, இவங்க யாருன்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லி குல்லி காதிரின் லிவாவுன், அடுத்தவர்களை ஏமாற்றி மோசடி செய்பவர்கள், அடுத்தவர்களுடைய பொருளாதாரத்தில் மோசடி செய்பவர்கள், அடுத்தவர்களை மானபங்கப்படுத்துவதில் மோசடி செய்பவர்கள், அடுத்தவர்களுடைய நம்பிக்கைக்கு மோசடி செய்பவர்கள், இப்படி பல வகையான மோசடி செய்பவர்களுக்கு அல்லாஹ் ஒரு கொடியை கொடுப்பான். யுன்சபு இந்த இஸ்திஹி யௌமல் கியாமா, மறுமை நாளில் அந்த கொடி இவனுடைய பிந்துவாரத்தில் சொருகப்பட்டு அப்படி பிடித்து விட்டு வருவான். பிந்துவாரத்தில் நட்டப்பட்ட கொடியின் மூலமாகத்தான் அவனுடைய பாவங்கள் என்ன, மோசடியின் அளவு என்ன என்பது அங்கே காட்டப்பட்டு ஒவ்வொரு மோசடிக்கு தகுந்தவாறு உயர்த்தப்படும். இன்னைக்கு திங்கிற சோத்துல மோசடி பண்றான், கலப்படம் பண்றான், ஏமாத்துறான், செய்யற வியாபாரத்துல மோசடி பண்றான், ஏமாத்துறான். கொஞ்சம் ஏமாந்தா போதும், பேச்சுல ஒரு வகையான வெகுளித்தனம் தெரிந்தால் அவனை தொப்பி போடுறதுல தெளிவா இருக்கிறான். அப்ப இந்த மாதிரியான ஏமாற்று பேர்கள் இருக்கிறார்களே, பொய் சொல்லி ஒருத்தனை ஏமாத்துறான்னா இந்த கலாச்சாரம் என்றைக்கு எப்பொழுது வந்தாலும் சரி அந்த செயல்பாட்டின் மூலமாக இப்படிப்பட்ட ஒரு இழிவை தருவான். அந்த மாதிரி கூட்டத்தை பார்த்த உடனேயே ஓ இந்த கொடி கூட்டம் எல்லாம் மோசடி கூட்டம் என்று கண்டுகொள்வதற்கான அந்த இழிவை உலகம் பார்க்கிற லைவ், அந்த இழிவை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அப்படிப்பட்ட சிறிய அளவிலுடைய அந்த கொடிக்கமம் கூட நம்முடைய கையில் தரப்படாத அளவிற்கு நாம் கண்ணியமான முறையில் இந்த உலகத்தில் வாழணும். ஏதோ வாழ்ற காலம், பணத்திற்காக பொருளுக்காக எந்த வகையான மோசடியிலும் ஈடுபட்டு விடக் கூடாது. இந்த வரதட்சணை வாங்குறவங்க என்ன பண்றான், பகல் மோசடி பண்றான். இவன் அல்லாஹ் சும்மா விடுவானா? இவன் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்துல அவன் கண்ணியம் படுத்தி கொடுத்திருக்கிற இந்த ஆண்களுக்கு, அட நீ செலவு செய்கிறாய், பெண்கள் வாங்க வேண்டும், நீ செலவு செய்ய வேண்டும், அதனால் தான் நீ ஆண் அவள் பெண் என்கிற ஒரு வரையறையை வைத்திருக்கிறான். இதற்கு மாற்றமாக இவன் போய் கை நீட்டி நிற்கிறானே, நொண்டியா இவன் வண்டி கேட்கிறான், வாகனம் கேட்கிறான், சொத்து கேட்கிறான், வீடு கேட்கிறான், வாசல் கேட்கிறான், பாஸ்போர்ட் கேட்கிறான், விசா கேட்கிறான், டிக்கெட்டுக்கு பணம் கேட்கிறான், பிச்சை எடுக்கிற வழியில அழகா செய்யறான், மோசடி பண்ணி ஏமாத்துறான், படிச்ச படிப்பு குறைவா இருந்தாலும் பெருசா காட்டுறான், வெளிநாட்டில் செய்யற வேலை இழிவா இருந்தாலும் அதை பெருமையா அடிச்சு காட்டுறான். அந்த வேலை செய்யறான், இவ்வளவு சம்பளம் வருது, எவ்வளவு வருவிய என்று வாங்குறானே. இப்படிப்பட்ட மோசடி பேர்வழி நிலை என்ன யோசித்து பாருங்க. இப்படி எல்லாம் பொருளாதாரத்தை எந்தெந்த வகையில மோசடி பண்றாங்களோ அத்தனை பேருடைய நிலையும் அல்லாஹ் அடையாள காட்டி விடுவான். அந்த மாதிரி அடையாளத்தை அல்லாஹ் காப்பாற்றணும். அதே மாதிரி பாருங்க, இந்த ஹதீஸை நம்ம சஹீஹ் முஸ்லிம்ல 3266 பார்க்கிறோம். இன்னொரு கூட்டம் என்ன, யார் ஜக்காத்து கொடுக்கவில்லையோ, அவனுக்கு வழங்கப்பட்ட செல்வத்திலிருந்து ஜக்காத்து கொடுக்காதவன், அவன் சேர்த்து வைத்திருக்கிற தங்கம் வெள்ளியிலிருந்து ஜக்காத்து கொடுக்காதவன் நாளை மறுமை நாளில் எழுப்பப்படுவான். அந்த சொத்து செல்வம் எல்லாம் ஒன்றிணைந்து அவன் உடலில் ஒரு பாம்பாக சுற்றி கொண்டு அவன் முகத்திலே கொத்திக் கொண்டே இருக்கும். நான் தான் அனமாலுக்க ஓ கன்சுக்க, நான் தான் உடைய செல்வம், நான் தான் உடைய சொத்து, இதைத்தானே சேர்த்து வைத்துக் கொண்டாய், இதைத்தானே இறுக பிடித்துக் கொண்டாய், இதைத்தானே அக்கௌண்டில் நிறைத்து வைத்துக் கொண்டாய், இதோ வாங்கிக்கொள் என்று கொத்திக் கொண்டே இருக்கும். நம்ம நினைக்கிறோம் ஏதோ இந்த அடையாளம் ஒரு நாள் காலையில தொடங்கி மாலையில முடிஞ்சு எல்லாம் எஸ்கேப் ஆயிடலாம். மிக்தாருஹு 50 அல்ஃப சனா, எந்த அளவுக்கு என்றால் அந்த ஆண்டு 50,000 ஆண்டுகள் வரைக்கும் அவ்வளோ நிறைய பெரிய அளவிற்கு இந்த மனுஷருடைய வெளி இருக்குமா. அவ்வளவு தெரியும், உலகத்துக்கே தெரியணும்ல, உலகத்துக்கே ஒரு மெசேஜ்ல ஒருத்தனும் கூட பார்க்காம இருக்க கூடாது. அந்த மாதிரி தெரியணும்னா பல நாள் பிடிக்கும்ல. அப்படிப்பட்ட பல நாட்கள் இந்த வேதனையை வச்சுட்டுதான் அப்புறம் தான் சொர்க்கம் நடக்கும். எப்படி அந்த மாதிரி வேதனை வைக்கிறான், அல்லாஹ் காப்பாற்றணும். இந்த மாதிரி கொஞ்சம் கூட வேதனைக்கு தட்டுறக்கூடாது, நம்ம எந்த இடத்துலயும் தட்டுப்பட்டு சிக்கிற கூடாது, அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும். அப்படிப்பட்ட ஒரு ஜக்காத்து கொடுக்காதவன் மாட்டுப்பண்ணை வைத்து அல்லது கோழிப்பண்ணை வைத்து ஆட்டுப்பண்ணை வைத்து அல்லது ஒரு ஒட்டக தொழுவத்தை வைத்து ஏராளமான ஒட்டகத்தை வைத்திருப்பவன் ஜக்காத்து கொடுக்கலையா, அந்த ஒட்டகம் அவனை மிதிக்கும். என்னை நீ வைத்திருக்கிறாய், ஜக்காத் எனக்கு கொடுக்கலையா, இந்த வாங்கிக்கொள் என்று மிதித்துக் கொண்டே இருக்கும், பிடித்துக் கொண்டே இருப்பான். இவர்கள்லாம் இதுக்கு ஜக்காத்து கொடுக்காதவங்க, ஜக்காத்து கொடுக்காம அங்கே நிக்க வச்சு அப்படியே காட்டுறது அடையாளம். இவங்க எல்லாம் இதுக்கு ஜக்காத்து கொடுக்கல, இவங்க அதுக்கு ஜக்காத்து கொடுக்கலன்னு சொல்லி அத்தனை அடையாளத்தையும் காட்டுவாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி ஏற்படுத்துவான்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி அந்த திருமிதி என்ற ஹதீஸ் நூல்ல 2938 பார்க்கிறோம். இன்னொன்னு என்ன, ஒருவன் தலை பிடிக்க அவன் தலைமுடி பிடித்து இழுத்து வரப்படும் இல்லையா, இழுத்து வர்றது யாரு, இழுத்து வரப்படுறது யாரு அப்படின்னு கேட்டா
யார் இந்த உலகத்தில் ஒருவனை அநியாயமாக கொலை செய்தானோ, யார் ஒருவனை அடித்து ஏமாற்றி அல்லது அவனை அடித்த காரணத்தினால் அவன் இறந்து விட்டானோ, அநியாயமாக ஒரு உயிரை பறித்தவன், அந்த உயிருக்கு அல்லாஹ் சாட்சியாக கொலைகாரனை இப்படியே ஏற்பாடு செய்வான். எவன் கொலை செய்தானோ அவன் தலைய எவன் கொலை செய்யப்பட்டானோ அவன் இழுத்துட்டு வருவான். இழுத்துட்டு வந்து, இறைவா யா ரப்பி ஹாதா கத்தலனி, இறைவா இவன் தான் என்னை கொலை செய்தான். கொலை செய்தவன் யார் என்று யார் சாட்சி சொல்லணும் உலகத்துல? அட உலகத்திலே தெளிவான சாட்சி யாருங்க? என்னிடம் இருந்து ஒருவன் 1000 ரூபாய் பிடிங்கி விட்டான் என்று சொல்கிறேன், சொல்லக்கூடியவன் நான் இருந்தால் பெரிய சாட்சி. பாதிக்கப்பட்டவன் சரியா சொன்னானா, ஏமாத்த முடியாதுல்ல. எப்ப கொடுத்த, உன்கிட்ட எவ்வளவு பணம் இருந்துச்சு, எதுல இருந்துச்சு, பையில இருந்துச்சா, பாக்கெட்ல இருந்துச்சா, கையில இருந்துச்சா, எல்லா விசாரணைக்கு சரிப்பட்டு அது நியாயமாப்பட்டால் என்னுடைய சாட்சி போதும். நான் என்னுடைய சாட்சி எடுப்படலைன்னா 4 சாட்சி தேவை, 2 சாட்சி தேவை, பார்த்தவன் எவிடன்ஸ் வேணும். ஒருத்தன் கொலை செய்யப்பட்டால் அவனுக்கு எவன் சாட்சி? அவன் வந்து சாட்சி சொல்ல முடியுமா? அல்லாஹ் என்ன பண்றான், இந்த உலகத்துல ஒருத்தன் அநியாயமா இன்னொருத்தனை கொன்னுட்டு அடுத்து அவனை பத்தி அவன் குடும்பத்துக்காரன் வந்து கேட்டா, இவன் ஹைகோர்ட்டுக்கு போறான், எடுபடல, காசை கொடுத்து ஏமாத்திட்டு போயிடுறாங்க. சுப்ரீம் கோர்ட் போனா எடுபடல, ஏமாத்திட்டு போயிடுறாங்க. அப்படியே இவனுக்கு கோர்ட்ல போட்டு இவனை கேஸ்ல தள்ளி பெரிய அளவுல உள்ள வச்சாலும் இவனுக்கு ஒரு சுதந்திர தினம் வருது. இந்த நாடு மட்டும் என்ன, இவனுக்கு ஒரு அச்சு பிறநாள் வருது, நோம்பு பிறநாள் வருது, கருணை மனு போடுறான், குறைச்சிட்டு வெளியே வந்துடுறாங்க. மரண தண்டனை கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்காங்க. இப்போ அதுக்கு குரல் கொடுக்கறாங்க. மரண தண்டனை கூடாது என்பதற்கு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. எதுக்கு? அடுத்தவன் அநியாயமா கொன்னவன், அடுத்தவளை கற்பழிச்சு கெடுத்தவன், அப்படிப்பட்ட கேடு கட்டவனுக்கு சட்டம் கடுமையானதான மக்கள் திருந்துவான். இன்னைக்கு இந்த போராட்டம், மரண தண்டனை கூடுமா, எப்படி எல்லாம் மரண தண்டனை வைக்கலாம், தூக்குல ஏத்துறது சரியில்லையே, அது கொடுமையா இருக்குதே. அமெரிக்காக்காரன் கண்டுபிடிச்சான், 2 ஊசியை போடுங்க. முதல் ஊசியை போட்டீங்கன்னா ஆள் சுத்தமா தன்னுடைய அந்த வலி உணர்வுகளை இழந்துருவான். 2வது ஊசியை போட்டீங்கன்னா அந்த வலி உணர்வை இழந்தவன் இறந்துருவான் அப்படின்னு வச்சான். அதுல அந்த மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் கண்டுபிடிச்சு சொன்னாங்க, அதுவும் கடுமையா இருக்குது. முதல் ஊசி போடுறோம்ல, அந்த வலி உணர்வுகளை இழக்கக்கூடிய அந்த ஊசியை போடும் பொழுது அந்த ஊசியை போட்ட மருந்து ஏறும்போது இவனுக்கு கடுமையாக வலிக்கும். வலியில் தாங்க முடியாமல் திணறுகிறான். திணறும் பொழுதுதான் அடுத்தபடியாகத்தான் மொத்த வலியும் கொடுக்கப்பட்ட பிறகுதான் வலி உணர்வுகள் எல்லாம் போய்விடுகிறது. அப்புறம் நீங்க 2வது ஊசி போடுறீங்க, அவனை உயிரோடு இருந்து சாகடிக்கிற மாதிரி தான் அதுன்னு சொல்லி அது வேணாங்கிறாங்க. இப்போ அது வேண்டாம், அப்ப என்ன பண்றது, அப்படி விடலாம், இவன் போய் இன்னொரு கொலை பண்ணிட்டு வந்துருவான். இதுதான் தண்டனையா? அல்லாஹ் என்ன பண்றான், யாரை யார் கொலை செய்தானோ அவனுக்கு எந்த சாட்சியும் வேண்டாம். கொலை செய்யப்பட்டவன் தன்னை கொலை செய்தவன் இழுத்துட்டு வா, அப்படி ஏற்படுத்துறான். அப்ப யாருடைய தலையை யார் இழுக்கிறானோ இவன் உலகத்தில் அநியாயமா கொலை செய்யப்பட்டிருக்கிறான். யாருடைய தலையை பிடிச்சு இழுத்து வருகிறானோ, ஒருத்த மட்டும் கொலை செஞ்சான்னா ஒருத்தன் தலை, 2 பேரை பிடிச்சு கொண்டானுங்க, 2 பேரும் சேர்ந்து ஒருத்தனை கொண்டாங்கன்னா 2 பேரை பிடிச்சு இழுத்து வருவாங்க. இந்த 2 பேர் என்ன கொல்ல முயற்சி பண்ணி கொன்னாங்க என்று இவன் சொல்லுகிற சாட்சி பொய்யாகுமா? அவனை ஏத்துக்குவான், இவனும் ஒத்துக்குவான். அப்படிப்பட்ட ஒரு சாட்சி. அந்த மாதிரி கொலைகாரர்கள் ஒன்று திரட்டப்படுகிற ஒரு நாள் அந்த மறுமை நாள். இது ஒரு பக்கம் நடக்கும். இது மாதிரியான பல சந்தர்ப்பங்கள் நடக்கும். இதுக்கு இடையில இன்னொரு பக்கம் கூட்டம். இந்த கூட்டம் என்ன, ஒரு பக்கம் சாஞ்சவங்க. இவங்க யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கொலைகாரர்கள், கொலை செய்யப்பட்டவர்கள் கொலைகாரர்களை தலையை பிடிச்சு இழுத்துட்டு வருவாங்கன்னு சொன்னாங்களே, அந்த செய்தியை சுனன் திருமதிங்கிற ஹதீஸ் நூல்ல 2955 ஹதீஸ்ல பாக்குறோம். இன்னொரு சம்பவம் என்னன்னு கேட்டா, நஸீங்கிற ஹதீஸ் நூல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ், மன் கானலஹு இம்ராத்தானி, யாருக்கு 2 மனைவி இருந்து ஒரு மனைவிக்கு மட்டும் சப்போர்ட்டாக அவளுக்கு மட்டும் செய்ய வேண்டிய கடமையை செய்து ஒரு பட்சமாக வாழ்ந்து விட்டானோ அவன் ஒரு பக்கமாக அப்படியே வருவான். ஒரு பக்கம் சாஞ்சவர் அத்தனை பேருக்குமே 2 பொண்டாட்டி இருந்துக்குன்னு அர்த்தம். இவன் ஒரு மனைவிக்கு தான் நீதி செலுத்திருக்கான்னு அர்த்தம். ஒரு மனைவிய அம்போன்னு விட்டுட்டான்னு அர்த்தம். இன்னைக்கு பாக்குறோமா இல்லையா? 2 திருமணம் இஸ்லாத்துல கூடும் தான், பண்ணிக்கலாம் தான். என்ன பண்ணணும்? அல்லாஹ்வுக்கு பயந்து 2 பேருக்கும் நீதி செலுத்தணும் வருது இல்ல, 2 பேருக்கு செய்ய வேண்டிய கடமை ஒண்ணு இருக்குது இல்ல. அப்ப நம்ம மக்கள் என்ன பண்றாங்க, செய்யறதே 100ல ஒருத்தர் தான். அந்த மாதிரி நிலையில நமக்கு வராதுன்னு வைங்களேன், அந்த மாதிரி இருக்குது. செய்யறதே 100ல ஒருத்தர். அவர் என்ன பண்றாரு, முதல் மனைவிங்க திருமணம் ஆனதுல இருந்துங்க இந்த 2 முடிஞ்சதுல இருந்து அந்த மனைவியை பார்த்து ஒரு வருஷம் ஆச்சுங்க. ஏன் அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க, சமாதானப்படுத்தணும்ல. நீ தலா கூட்டிட்டு போறதுன்னா குழா வாங்கிட்டு போறதுனா போய்க்க, இல்ல என்னோட வாழ்றதுன்னா சொல்லு, நான் நீதியா நேர்மையா என்னால முடிஞ்சதுக்கு வாழ வைக்கிறேன், பேசணும்னா இல்லையா? ஒரு வருஷத்துக்கு கோவம் இருக்குதான் செய்யும், தணிக்கணுமா இல்லையா? இதை தணிக்காம கண்டுக்காம விட்டுறான். இவன் புள்ள தருதல மாதிரி சுத்துது. 2வது மனைவிக்கு ரொம்ப பேணிக்கை, ரொம்ப கவனம், ரொம்ப அக்கறை. எழுதுற சொத்து அப்படிதான் இருக்குது, கொடுக்கிற பணமும் அப்படிதான் இருக்குது, கொடுக்கிற கண்காணிப்பும் கவனிப்பும் இப்படிதான் இருக்குது.
அப்ப இந்த மாதிரி ஒருதலை பட்சமா நடந்து போனானே, அட ஒட்டுமொத்த கணவன் தான் வாழ்க்கை என்று தன் வீட்டை விட்டு வாசலை விட்டு ஓடி வந்தவள், தன் கணவனோடு திருமணம் முடித்ததிலிருந்து அந்த குடும்பத்தை உயர்த்த வேண்டும் என்ற சிந்தனைக்கு வந்தவளுக்கு துரோகம் பண்றதானே இது. சமமா நீதி செலுத்தினா பிரச்சனை இல்ல, அந்த மனைவியோடு இன்னொரு பெண்ணை தேர்ந்தெடுத்துக் கொண்டு அநீதி செய்தால் அல்லாஹ் ஒரு பக்கம் சாய வச்சு கூட்டு வருவான். இவங்க எல்லாம் ஒன் சைடு கேஸுக, ஒரு பக்கம் தான் இருந்தவங்க, ரெண்டு பக்கம் நீதி செலுத்தாதவர்கள் சொல்லி அது மாதிரியாக எழுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இது மாதிரியான பல அவல நிலைகளை பார்த்து தான் அங்க இங்க பல மாதிரி பார்த்தா மனுஷன் என்ன பண்ணுவான், ஓடுவானா இல்லையா, விரண்டு ஓடுவானா, திணறுவானா இல்லையா. எக்கூலுல் இன்சானு யௌமைதின் ஐனல் மஃபர், அட தப்பிக்கிறதுக்கு எங்க வழி இருக்குது. எங்க போனாலும் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பாக்குறான், அடையாளமா இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு இருக்குதுன்னு வந்துருச்சுன்னா நம்மளை எவன் எப்படி பார்த்து எப்படி கேவலமா பேச போறாங்களோ தெரியலன்னு சொல்லி அங்க ஓடுவார்களே. அப்படிப்பட்ட கூட்டம் இருக்கக்கூடிய நாள் தான் அந்த மகஷரின் நாள். வெளிவந்து விட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இறைவனுக்கு உருவம் உண்டா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மற்றும் சுன்னத் வல் ஜமாத்துக்கு இடையே நடந்த மாபெரும் விவாதம் 2 டிவிடிகளாக விலை ரூபாய் 60 மட்டுமே. பித்தத்வாதிகள் யார்? 2 டிவிடிகளாக விலை ரூபாய் 60 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இந்த இழிவான அந்த சந்தர்ப்பங்களை, செய்திகளை, அடையாளங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய இறை வசனங்கள் மூலமாக எடுத்து சொல்லியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பல முறை இதை அடையாளப்படுத்தி காட்டியும், இந்தந்த மாதிரி பாவிகள் எழுப்பப்படுவார்கள், அந்த அடையாளத்தில் நீங்கள் எழுப்பப்படக்கூடாது. நரகத்தை எப்படி அஞ்சிக் கொள்கிறோமோ, நரக வேதனைக்கு எப்படி பயந்து கொள்கிறோமோ, மன்னரை வேதனைக்கு எப்படி பயந்து கொண்டு நம் பாவங்களை தவிர்த்துக் கொள்கிறோமோ, மறுமையில் எழுப்பப்படுகிற அடையாளத்திற்கு பயந்து கொள்ள வேண்டும். அந்த அடையாளங்கள் நல்ல அடையாளங்களாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். மறுமையிலே சில முகங்கள் பிரகாசமாக இருக்கும் என்ற அந்த பட்டியலில் நாம் சேர வேண்டும். இவ்வளவுமே அந்த மறுமை நாளுடைய அடையாளங்க. இதுல இன்னொரு பாக்கியான அடையாளம் என்னன்னா, சில பேர் அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய உம்மத்துகள் என்று சொல்லப்பட்டவர்கள், அந்த தூதருக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஒரு பிரம்மாண்டமான கௌசர் என்ற தடாகம், முத்துக்களால் நிரப்பப்பட்ட கௌசர் என்ற தடாகம், கஸ்தூரி மனம் வீசுகிற அந்த நீர் ஓடை, வெயிலுடைய வெப்பம் தாங்க முடியாமல் தண்ணீரை தேடி அலையக்கூடியவர்களுக்கெல்லாம் குடிபானமாக இருக்கக்கூடிய அந்த தடாகத்தை நோக்கி இந்த உம்மத்துகள்லாம் ஓடக்கூடிய ஒரு நாளில் சில பேரை மலக்குமார்கள் வலுக்கட்டாயமாக விரட்டக்கூடிய ஒரு அவல நிலை ஏற்படும். இவர்கள் யார்? சஹீஹ் முஸ்லிம் என்ற ஹதீஸ் நூல்ல வரக்கூடிய செய்தி, புகாரிலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி. மறுமை நாள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, என்னுடைய மார்க்கத்தை ஏற்று அதை கீழ்ப்படிந்து அதன் வழியிலே நடந்தவர்கள் நாளை மறுமையிலே தண்ணீருக்காக வேண்டி கஷ்டப்படுகிற சந்தர்ப்பத்தில் அவர்களுக்காக என்னுடைய உம்மத்தை எல்லாம் அழைத்து, எனக்கு முன் சென்றவர் அத்தனை பேருமே தண்ணீருக்குன்னு வரும் பொழுது அந்த நபிக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருந்தால் அவர்களை எல்லாம் அழைத்து இந்த தண்ணீரை கொடுக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான். அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் சில நபி தோழர்களும் இப்ப மற்ற சில மக்களும் விரட்டப்படுவார்கள். அப்படி விரட்டப்படுகிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நபி தோழர்கள் தெளிவு அடையாளம் தெரியும்ல, இவர் அபூபக்கர், இவர் உமர், இவர் உஸ்மான், இவர் அலி, எல்லாமே தெரியும். அப்படி தெரியப்படுகிற சில நபி தோழர்கள், அவர்கள் யார் என்று சொல்லப்படல, அவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர்கள் கூப்பிடுவார்கள். ஏனென்றால் அந்த நேரத்தில் அந்த சில நபி தோழர்கள் மலக்குமார்கள் மூலமாக அந்த நீர் ஓடையிலிருந்து விரட்டப்படுவார்கள். விரட்டப்படும் போது அல்லாஹ்வுடைய தூதர்கள் கூப்பிடுவார்கள், உசைஹாபி உசைஹாபி. அஸ்ஹாபி அஸ்ஹாபினா என் தோழர்களே, என் தோழர்களேன்னு அர்த்தம். உசைஹாபி உசைஹாபினா என் பாசத்திற்குரிய தோழர்களே, உங்களுக்கு இந்த நிலையா? ஏன் தண்ணி குடிக்க வந்தவங்களை இப்படி விரட்டுறீங்க? ஒரு மனிதாபிமானம் இல்லாதது போல ஒரு செயல் அங்கே காட்டப்படும் பொழுது தூதரவர்கள் பரிதவித்து கேட்பார்களாம். அப்பொழுது மலக்குமார்கள் கேட்பார்களாம், யா முஹம்மது கல் ஹல் தத்ரி மா அஹ்தஸு பாதக, உனக்கு பின்னால் அவர்கள் என்னெல்லாம் செய்தார் உனக்கு தெரியுமா? உனக்கு ஏதாவது புரிந்திருக்கிறதா? நீ அதை பார்த்திருக்கிறாயா? உனக்கு பின்னால் மார்க்கத்தின் பெயரால் என்னென்ன புதுமை படைத்தார் என்று உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியாது, பேசாம இரு என்று சொல்லி அவர்கள் அங்கிருந்து விரட்டப்படுவார்கள். யார்? இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற நம்பிக்கையில் வந்து அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும், எந்த கல்லுக்கோ கபருக்கோ மரத்திற்கோ மட்டைக்கோ தலை வணங்க கூடாது என்ற ஓரிரை கொள்கை ஏற்றுக்கொண்டு நன்மையின் பெயரால் சில பிதஅத்துகளை செய்தார்களே, அந்த ஒரு காரணத்திற்காக
பச்சை தண்ணி கொடுக்க முடியாத, குடிக்க முடியாத ஒரு அவல் நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் என்றால், அது அல்லாஹ்வின் தூதரால் அழைக்கப்படுகிற தோழர்கள் என்றால் நாமெல்லாம் ஏமாத்துறோம். அல்லாஹ்வுடைய தூதர்கள் காட்டி தந்த சுன்னத்தை எல்லாம் தூக்கி ஓரம் கட்டி விட்டு பிதஅத்தை மட்டும் நன்மைன்னு செய்யறாங்களே, இவங்க எப்படி நிலை, இவங்க சூழ்நிலை என்ன யோசிச்சு பார்க்க வேண்டாம். ரமலான் வருது. ரமலானுக்கு முன்னாடி ஷவ்வாலுக்கு ரசூல் என்ன சொன்னாங்க? ஷாபானுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? இதா இன்தஸஃப மின ஷாபான் ஃபலா தஸூமு. ஷாபானுடைய 15 பாதி வந்து விட்டால் நோன்பு வைக்காதீன்னு சொன்னாங்க. நமக்கு என்ன கரெக்டா அந்த 15 நோன்பு வைக்கிறது? ஹதீஸ் சரியான ஹதீஸா? இவங்க பின்பற்ற இமாம்களா சொன்னாங்களா? கேடுகட்ட பிதஅத் நல்லவா சொல்லி இருக்காங்க, அது கூடாதுன்னு தடுத்து இருக்காங்களே, இதை ஏற்படுத்திட்டு இதை செய்யறத பாக்குறோம். ரமலான் வந்துருச்சா, நைட்டுலாம் நன்மை தானே, 20 ரக்காத் தொழுகிறது, தராவி தொழுகை 20 ரக்காத். எங்க இருக்குது ஹதீஸ்ல? யார் காட்டி கொடுத்தா? 8 ரக்காத் தொழுகிறது ஹதீஸ், அது சுன்னத்து, அது நபி வழி, அதை நீட்டி தொழுங்க. ஏன் 20 ரக்காத் தொழுங்கிற பேர்ல திருக்குரானை ஓதாம ஓடுறீங்க? வேகமா ஓடி குரானை கேவலப்படுத்தி ஒரு மாசமே குரானை முடிக்கிறோங்கிற பேர்ல குரானுடைய உச்சரிப்பையும் தப்பும் தடுமாறியாக ஓதிக்கொண்டு இந்த பிதஅத்தை செய்யணும் அல்லாஹ் எதிர்பார்த்தானா? அப்ப நபி தோழர்களுக்கே அப்படிப்பட்ட ஒரு அவல நிலை என்றால், சில பேருக்கு, எல்லாருக்கும் இல்ல, சில பேருக்கு அப்படிப்பட்ட அவல நிலை என்றால், பிதஅத்தை செய்கிற நம்முடைய சமுதாயத்தில் உள்ளவர்களுக்கு என்ன நிலை? அதை கவனித்து எந்த சந்தர்ப்பத்தில் நாம் செய்கிற மார்க்க செயல்பாடுகள் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்தால் செய்வோம். தூதர் சொல்லலைனா உலகமே நன்மை என்று சொன்னாலும் தேவையில்லை. அது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தரவில்லை என்றால் செய்ய மாட்டோம். உலகமே சேர்ந்து அதை திணித்தாலும் நாங்கள் செய்ய மாட்டோம், நிர்பந்தித்தாலும் செய்ய மாட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர்கள் காட்டி தந்த ஒரு சுன்னத்தை நிறைவேற்ற வேண்டும், உலகமே எதிர்த்து நின்றாலும் செய்வோம். இந்த நிலைக்கு வந்தால் அவர்கள் அந்த கௌசர் என்ற தடாகத்தில் நீர் குடிக்க முடியும். இல்லை என்றால் என்ன? இன்ன ஷானியக ஹுவல் அபுத்தர், உன்னை புறக்கணித்தவன். குல்லு பிதஅத்தும் வலாலா, பிதஅத்துக்கெல்லாம் வழிகேடு என்ற கட்டளையை புறக்கணித்தவன், சந்ததியற்றவனாக, அனாதையாக, அப்படியே தன்னந்தனியாக விடுபட்டு பச்சை தண்ணிக்கும் கூட வழி இல்லாமல் திணறக்கூடிய அவல நிலைக்கு ஆளாக்கப்படுவான் என்ற அந்த சம்பவம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. இது போன்ற அடையாளங்களை சிந்தித்து பார்த்து நல்ல அடையாளம் கொண்டவர்களாக மறுமையில் எழுப்பப்படுவோம் இன்ஷா அல்லாஹ். பாவிகளுடைய அடையாளத்தில் நாமோ நம் தோழர்களோ நம்முடைய குடும்பத்தார்களோ யாரும் அப்படிப்பட்ட கூட்டத்தில் ஒருவனாகவும் கூட நம்முடைய சமுதாயம் வரக்கூடாது. அதற்காக இந்த தாவாவை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்வோம். அப்படிப்பட்ட சிறந்த மக்களாக மறுமையில் எழுப்பப்படுவதற்கு வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக. வாஹிருதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். Allah